அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெர்ஃபெக்டான சிக்கன் தம் பிரியாணி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்து பார்க்கலாமா? அது மாதிரி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தயிர், பாதி லெமன் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு எல்லாமே மசாலா கூட்டு எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்படி பண்ணும்போது சிக்கன் பிரியாணி வந்து பிளாங்காக இல்லாமல் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணி செட்டில் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடயே வந்து 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், 3மே சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 5 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆயிலே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா கை நிறைய கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆயிலே சேர்த்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டீஸ்பூன் சேர்த்துட்டு ராஸ்மல் போனதுக்கப்புறமா ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா திக்கான தயிர் 1/2 கப் போல் சேர்த்துருக்கேன். கூட வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகி வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாஸ் எல்லாமே நல்லா குக்காகி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் நம்ம மசாலா போட்டு வச்சுருந்தோம்னா அது இது கூட சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கூட வந்து அரிசிக்கு தேவையான தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் தண்ணி அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாமே சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே செக் பண்ண எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இந்த நேரம் நம்ம தேவைப்பட்ட காரம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டலாக லைட்டாக ஓரத்தை மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவுமே இல்லாமல் தண்ணி மட்டும் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். கொஞ்சமாக உப்பு வந்து கூட இருக்கணும். அந்தளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அரிசி தண்ணி ஒன்று போல் வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். நான் நிறைய சேர்த்தா தக்கட்டிட்டும் சாப்பிட முடியாது பிரியாணி. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு வெயிட் வச்சு 20 மினிட்ஸ் தம் போட்டு இருக்கிறேன். நல்லா வீடே மறக்கிற அளவுக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடியாக நல்லா உதிரியாக அரிசியெல்லாம் நல்லா ஒத்தியாக சூப்பராக வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. கூட வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சிருந்தேன். எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி எப்படி ஷேர் பண்ணிக்க வேணா சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். கூட சிக்கன் 65 ரைட்டாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. இவ்வளோ செஞ்சுட்டு கடைசியில் ஸ்வீட்லனா எப்படி ரவா கேட்டாலும் செஞ்சுருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு டே வந்து சூப்பராகவே போச்சு. இந்த மாதிரி டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக ரெசிபிஸ் பார்க்க நினச்சாலும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மீன் பார்க்கலாம். பாய்.